ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மேஷ லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம். முதல் நாள் மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. அன்னைக்கு பூர நட்சத்திரம். இப்போ மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். இன்றைய பலனை தருபவர் நமக்கு சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நமக்கு என்ன செய்ய இருக்கார் அப்படின்னா, அவர் சனியோடையே சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ விரயஸ்தானம் அல்லவா, அதனால் இன்றைக்கி செலவுகள் இருக்கும். சுக்கிரன் என்பதனால சுப செலவுகள், பிரயாண செலவுகள், மருத்துவ செலவுகளும் இதில் அடங்கும். அதாவது ஜென்ரல் ஹெல்த்து, அது மாதிரியான செலவுகள். சனி அப்படிங்கிறதுனால இப்போ சனி நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது அந்த 12ஆம் இடத்தை ஸ்ட்ராங்காக செய்கிறாருங்கும்போது அது கொஞ்சம் 12ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு டயர்ட்னஸை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கணும். அதாவது அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது லக்னத்துக்கு என்றைக்குமே 12 கொஞ்சம் டிஸ்டர்ப் தான். அதனால் இன்றைக்கு ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள். புது காரியங்கள், சுப காரியங்களோ அல்லது உறவின் முறையில் புது முயற்சிகளை எடுக்கிறதையோ இன்றைக்கி தவிர்த்துருங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒர்க்கு நல்லா போகும். மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அது நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கிறனால இன்றைக்கி பலனை தருகிறது நமக்கு சூரியனாக இருக்கிறார். சூரியன் நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால அவர் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பணம் சார்ந்தும் இருக்கும். ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம கவர் பண்ணுறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு இருக்கும். திருமண காரியங்கள், வரன் தேடுற முயற்சிகளும் இருக்கும். பட் இதில் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும், ஒரு சிலருக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருக்கிற பலன் இன்றைக்கும் நடக்குங்கிறதுனால இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நமக்கு சூரியன் நல்லவராக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும். 8-12 தொடர்பாக இருந்தால் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். அதனால் வேலை நல்லாயிருக்கும், தொழிலுக்கு பாதிப்பில்லை. உறவுகள் சார்ந்த வகையிலையும் ஹெல்த் வகையிலையும் பார்த்துக்கணும். மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசிக்கு போயிடுறாரு சந்திரன் 6ஆம் வீட்டில். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அதனால் இன்றைக்கி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, ஒரு பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, அல்லது உறவினர்கள் சார்ந்த வகையில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் நம்ம டீல் பண்ணுறது, தாயாரினுடைய அமைப்பில் தாயார் சார்ந்த நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கும். வேலைக்கு நல்லா இருக்கும். தொழில், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பண வரவுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 2ஆம் இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி தான் 10ஆம் இடத்துலையும் இருக்குது. இந்த 2-6-10 கனெக்டிவிட்டியில் எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு நன்மை தரும். அதில் அந்த சந்திரனே வர்றதுனால இன்றைக்கி தொழிலுக்கு நல்லாயிருக்கும். மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை சித்திர நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசியில், 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. இந்த துலா ராசிக்கு மதியம் 1 மணி 41 நிமிடத்துக்கு மாறுவார். எப்படி பார்த்தாலும் இன்றைய பலனை தர்றவர் நமக்கு செவ்வாய் கிரகம். செவ்வாய் 4ல் இருக்கார். சனியோட நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கறனால வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டில் வருமானம் வர்றது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வருமானம் வர்றது, எந்த ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வர்றது, சொந்த தொழிலில் நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், டிமாண்ட் இருக்கும். நம்ம வேலைக்கு டிமாண்ட் இருக்கும். அதனால் பண ஆதாயம் மிக்க நல்ல நாளாக நீங்கள் இதை கருதலாம். நமக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய்ங்கும்போது கொஞ்சம் முன்கோபம், டென்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயார் சம்மந்தப்பட்ட வகையிலையோ அல்லது உறவினர்கள் சம்மந்தப்பட்ட வகையிலையோ, சகோதர வழி சம்மந்தப்பட்ட வகையிலையோ அந்த டென்ஷனை காட்டிக்காமல் கொண்டு போகணும். ஏன்னா செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால் அதை பார்த்து இது பண்ணிக்கணும். மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம். துலா ராசிக்கு வந்துடுறாரு சந்திரன். ராகுவை போல் செயல்படுகிறார். இப்போ ராகு நமக்கு 12ஆம் வீட்டில் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏற்கனவே நம்ம கொடுத்தோம், ஒரு கடனை கொடுத்தோம்,
திருப்பி தராமையே இருக்காங்க, பல தடவை கேட்டாச்சு அப்படின்னு சலித்து போய் நம்ம இருப்போம். திடீர்னு அந்த நபர் வந்து இந்தாங்க வச்சுக்கோங்கன்ட்டு பணம் கொடுத்த பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பணம் போட்டு பணம் பண்ணுறதுக்கு உண்டான மூலதனம் போடுறதுக்கு இந்த நாள் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து பெரிய தொகைகளாகவும் இருக்கலாம். ஏன்னா தனஸ்தானத்தில் குருங்கிறது ஒரு லம்சம் அமௌண்ட்டை கொடுக்குறது. அப்பேற்பட்ட ஒரு நாளாக இன்றைக்கு நீங்கள் கருதலாம். அதனால் பேச்சு மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமும் நல்லாயிருக்கும். பேங்கிங்கு, மார்க்கெட்டிங்கு, ஃபைனான்ஸு இதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும். எல்லா விதமான தொழில்களில் செய்கிறவங்களுக்கும் இந்த நாள் வந்து ஆதாயமாக இருக்கும். மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரங்கிறனால நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, நல்லாவே இருக்கும். அதுவும் குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் நம்ம பேச்சினால் ஒரு காரியம் நடக்கிறது, பெரிய மனிதர்கள் சந்திப்பு, அதே போல் உற்பத்தி சார்ந்த துறையில் நம்ம பெரிய டெவலப் பண்ணுறது, பணம் போட்டு பணம் பண்ணுறது, கேஷ் டீல் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. அதாவது இப்போ வந்து கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள், அந்த பொருட்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கும் சிறப்பாக இருக்குது. அதாவது அரசு அலுவலகத்தில், காவல்துறையில் இது மாதிரி பணிகளில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பை கொடுக்கும். நல்ல ஆதாயமான நாளாக இருக்கும். மே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் காலையில் 9 மணி 6 நிமிடத்திற்கு தொடங்குது. விருச்சிக ராசியில் நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் வந்துடுறாரு சந்திரன். 8ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் உஷாராகிக்கணும். அதுதான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் வந்து புது காரியங்கள் பண்ணாமல் இருக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்திலே வர்றாரு. சனி வேறு நமக்கு 12ல் இருக்கார். சனி சொந்த நட்சத்திரத்திலே வேறு இருக்கார், கூட சுக்கிரனும் வேறு இருக்காங்க. அப்போ எல்லா விதத்துலேயும் இந்த நாளில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நைட்டு கண் முழிக்கிறது, நைட்டு ட்ரைவ் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல், பொருட்செலவு அல்லது ஒரு பொருள் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செலவாக கூட போகும். இப்போ ஒரு பொருளை வாங்கி அது நமக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு அது விரைய செலவாயிரும் இல்லையா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. மே 14ஆம் தேதி புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரமே புதன்கிழமையே வருது. நல்லா சிறப்பான நாள் தான். புதன் வந்து நம்ம லக்னத்துக்கு வந்துடுறாரு, கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, வேலையில் வந்து நம்ம மாற்றங்களை பற்றி சிந்திக்கிறது, ஒருத்தருக்கு தகவல் அனுப்புறது, அதே மாதிரி இடம் விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது, ஆவணங்கள் ரெக்கார்ட்ஸு சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது, ஒரு பிரயாணம் போகிறத பற்றி திங்க் பண்ணுறது இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. மே 15ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம். மதியம்தான் தொடங்குது, 2 மணி 7 நிமிடம் வரைக்கும் கேட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் மாதிரி 9ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அதுவும் கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு சூரியனை போல் பலன் தர்றார். அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வேலை நல்லாயிருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், வழக்குகள் இருந்தால் விடுதலையாகும். மே 16ஆம் தேதி கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. மாலை வரைக்குமே இந்த மூல நட்சத்திரம் இருக்குது. அதாவது மாலை 4 மணி 7 நிமிடம் வரைக்கும். அதுக்கு மேலே தான் பூராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அதே வேளையில் சுக்கிரன் வந்து நமக்கு 12ஆம் வீட்டில் சனியோடு சேர்ந்துருக்காருங்கிறத மறந்துட வேண்டாம். அதே மாதிரி லக்னத்தில் இருக்கிற சூரியனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்போ இது வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுலையோ, நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள்லேயோ, நம்ம புதுசாக பழகக்கூடிய நபர்கள்கிட்டையோ இது சார்ந்த சில நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கி நடக்கும். ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும். சுக்கிரன் கெட்டுப்போன ஜாதகங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதன் மூலமாகவே பிரச்சனை வரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.